என்னடா இது டைம் ஆகிட்டே இருக்கு, இன்னுமாடா வராம இருக்காரு. ஐ கிறிஸ்மஸ் தாத்தா, நீங்களே வீட்டுக்கு வந்துட்டீங்களா? சரி gift தாங்க. டேய், உங்களுக்கு டிசம்பர் 25னா கிறிஸ்மஸ் தான் உங்க வீட்டு வாசல் வந்து கிஃப்ட் வைக்கணுமாடா? நான் கிஃப்ட் வைக்கிறதுக்காண்டி உங்ககிட்ட வரலடா. அப்ப எதுக்கு தாத்தா நீங்க வீட்டுக்கு வந்தீங்க? உங்ககிட்ட சில காரியத்தை பேசுறதுக்காண்டி தானே வந்திருக்கேன். ஓ அப்படியா, சரி சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ உனக்கு பிறந்தநாள் இருந்துச்சுன்னா யாருக்கு கேக் வெட்டுவாங்க? உனக்கு தானே வெட்டுவாங்க. ஆமா, எனக்கு தான் கேக் வெட்டுவாங்க. இப்போ டிசம்பர் 25, இப்போ யாருடைய பிறந்த நாள்? ஜீசஸ் உடைய பிறந்த நாள். அப்படின்னா நியாயப்படி யாருக்கு தான் கேக் வெட்டணும்? ஜீசஸ்க்கு தானே. ஓ ஆமால, அவருக்கு கேக் வெட்டுவீங்களா? ஆனா அவர்கிட்ட கேக் வெட்ட முடியாதுல்ல. அப்ப இந்த கிறிஸ்மஸ்ல நீங்க என்னடா பண்ணுவீங்க? என்ன கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாங்க என்ன செய்வோம்? நல்லா பட்டாசு வெடிப்போம், நல்லா புது ட்ரெஸ்ஸா போடுவோம், நல்லா சாப்பிடுவோம், நல்லா ஜாலியா செல்ஃபி ஜாலியா சுத்துவோம். இது பேர் தான் கிறிஸ்மஸ். டேய், ஏசப்பாவுக்கு ஒரு வழியில gift கொடுக்கலாம், அது தெரியுமா உனக்கு? அப்படியா? மத்தேயு 25:40 மிகவும் சிறியவராகிய இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்னு சொல்லிட்டு ஏசப்பாவே சொல்லியிருக்காங்கடா. நீங்க ஏழை ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா, அவங்களுக்கு கேக் வெட்டி நீங்க கொண்டாடினீங்கன்னா ஏசப்பாவுக்கு நீங்க கேக் வெட்டின மாதிரி. ஆனா நீங்க நல்லா கறியை சாப்பிட்டு நீங்க நல்லா தூங்குவீங்கடா. ஓ அது வேறயா? வருஷம் வருஷம் உங்களுக்குள்ளேயே நீங்க கேரட் போயிட்டு நல்லா காணிக்கை சேகரிக்கீங்கடா. ஆனா என்னைக்காவது ஏசப்பாவை பத்தி அறியாத எனக்கு நீங்க கேரட் போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கீங்களாடா? உண்மையான கிறிஸ்மஸ் எது தெரியுமாடா? ஏழைகளுக்கு நீங்க உதவி செஞ்சு கிறிஸ்து அறியாத இடங்களுக்கு நீங்க கேரட் போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவங்களுக்கு சாக்லேட் கொடுக்கறதான உண்மையான கிறிஸ்மஸ். இனியாவது அப்படி செய்யுங்க.